தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றதை தொடர்ந்து இன்று முழு அமைச்சரவை விரிவாக்கம் நடந்து முடிந்திருக்கிறது. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட பதவியேற்றிருந்த நிலையில இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தனர். உடனடியாக அவர்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் முதல்ல இருந்தே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை அவர்களது கொள்கையாகவே மாநாட்டிலிருந்து அறிவித்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில இணைந்து ஆதரவு தெரிவித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் சிபிஐ சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகளும் அதே போல திமுக கூட்டணியில இணைந்திருந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐஎம்எல் கட்சிகளும் அவர்களுக்கான ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில ஆதரவு தெரிவித்தவர்கள் அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் நேரடியாக அழைப்பு விடுத்ததாக 2 கட்சிகள் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டு 2 கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களாகின்றனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில ஐஎம்எல் சார்பில் பாபநாசன் தொகுதியில போட்டியிட்ட ஷாஜகானும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் அமைச்சராகின்றனர். அதற்கான விவரங்கள் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாளைய தினம் இவர்களுக்கான பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என யூடியூப் தமிழ் லைவ் லோக்பவன்ல இருக்கக்கூடிய லைவின் மூலமாக அந்த தமிழ் என்பது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மக்கள் மாளிகையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இன்றை தொடர்ந்து நாளையும் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு அரசுல தமிழக வெற்றிக் கழகம் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாளை கூட்டணி கட்சிகளான அதாவது ஆதரவு தெரிவித்த கட்சிகளான ஐஎம்எல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இந்த பதவியேற்பு நிகழ்வு ஆளுநர் முன்னிலையில ஆளுநர் தலைமையில தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில நடைபெற இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.